பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுடைய இருதயம் செவைப்படுத்தப்படணும். நம்மளுடைய இருதயம் செவைப்படுத்தப்பட்டால் தான் நம்மளுடைய இருதயம் முரட்டாட்டமான இருதயமாய் இருக்காது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன் வழிகளில் எல்லாம் நீ போகும்போது உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்திலையும் நீ கர்த்தரை நினைச்சுக்கோ. அப்போ உன்னுடைய வழிகள் எல்லாம் செவைப்படுத்தப்படும். உன்னுடைய வழிகள் செவைப்படுத்தப்படும். ஆனால் உன்னுடைய இருதயமும் ஆண்டவர் விரும்புகிற இருதயமாய் இருக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம ஏறெடுக்க போகிற ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவரே உம்மை மட்டுமே நான் நினைத்துக் கொள்கிறவளா இருக்கணும். என்னுடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவரே உம்மை மட்டுமே ஆண்டவரே நான் யோசிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை மட்டுமே நான் நினைத்துக் கொள்கிறவளாய் ஆண்டவரே நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே ஏதோ தேவைக்கு மட்டும் உங்களை நினைத்துக் கொள்றவங்களா நாங்க இருக்கக்கூடாது. தேவைக்கு மட்டும் உங்க சந்நிதியில நாங்கள் வருகிறவர்களா இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க எங்களுடைய கண்களை நீங்க திறந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய செவிகளை நீ திறந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பாதைகளில் எல்லாம் எங்களுடைய வழிகளில் எல்லாம் உண்மை நாங்கள் நினைத்து கொள்ளும் போதுதான் எங்களுடைய பாதைகள் செவையாகும். அப்போ ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயம் உம்மோடு இசைந்திருக்கிற ஒரு இருதயமாய் உம்மை மட்டுமே ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு இருதயமா இருக்கணும். ஆண்டவரே அநேக முறை ஆண்டவரே நாங்க நினைப்போம், வீட்டுல உட்கார்ந்து இருப்போம் ஆண்டவரே, வேதத்தை வாசிப்போம், காரியங்களை பண்ணும்போது கூட ஐயோ மகன் என்ன பண்றான்னு தெரியலையே, இன்னைக்கு எக்ஸாம் எழுத போனா எப்படி எக்ஸாம் எழுதுனான்னு தெரியலையே ஆண்டவரே. நம்ம இன்னொன்னு நினைப்போம், கணவர் இந்த வேலையா இப்ப இருக்கிறார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இன்னொன்னு நினைப்போம், ஆண்டவரே என்னுடைய கணவன் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே, அவர்கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரலையே, போன காரியம் சக்சஸா முடிஞ்சுதா இல்லையே தெரியலையே. வேதத்தை தான் கையில வச்சிருப்போம். ஆனா எங்களுடைய நினைவுகள் அநேக இடங்களிலே பறந்தது உண்டு. அநேக காரியங்களின் மேல் ஆண்டவரே செஞ்சது உண்டு. இன்றைக்கு நாங்க ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வழிகளில் எல்லாம் எங்களுடைய பாதைகளில் எல்லாம் எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை நினைத்துக் கொள்ளும் போது எங்களுடைய பாதைகள் செவ்வையாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே கரடு முரடாக இருக்கிற எங்களுடைய பாதைகள், ஒழுங்கில்லாமல் இருக்கிற எங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் நீங்க சரிப்படுத்துங்க, எங்களை நீங்க மாற்றுங்க. பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. ஆண்டவரே உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல எப்பொழுதும் உண்மையே நினைத்து கொண்டிருக்க, நம்முடைய வார்த்தைகளே ஆசை போட்டு கொண்டிருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, எப்படி ஆண்டவரே யோனத்தானின் இருதயம் தாவீதின் இருதயத்தோட ஒன்றிணைந்ததோ அது போல ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய இருதயம் உம்முடைய இருதயத்தோடு ஒன்றிணைந்து நடக்கிறதாய், உண்மையான அன்பு கொண்டிருக்கிறதா எங்களை நீங்க மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. காலை எழுந்து கொள்ளும் போது புது பலத்தோடு புது சந்தோஷத்தோடு ஆண்டவரே புதிய ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சித்தங்களை நிறைவேற்றுகிற புதிய வழிகளோடு நாங்கள் எழுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.